திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நம் இல்லங்களின் அரசியலான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி. வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். 525 வாக்குறுதிகள் கொண்ட திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் முக்கிய வாக்குறுதியாக இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். அதன் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற உபயோகப் பொருட்களை புதுசாக வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என உறுதியளித்துள்ளார். 5 ஆண்டுகளில் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் தற்போது செயல்பாட்டில் உள்ள புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட உதவித்தொகை 1500 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். 1.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தனியார் நிறுவனங்களில் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். ஒன்றிய அரசின் 8வது ஊதிய குழு அறிக்கையை ஒன்றிய அரசு செயல்படுத்தியதும் அதனை மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு செயல்படுத்த குழு அமைக்கப்படும். உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் ரூபாய் 1500 மாத உதவித் தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். மகளிர் தொழில் தொடங்க பிணை ஏதுமின்றி 5 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 8000 இருந்து 12000 உயர்த்தப்படும் என்றும் நெல் மற்றும் கரும்புக்கான கொள்முதல் விலை அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். புயல், மழை போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு இழப்பீடு அதிகரிக்கப்படும் என்றும் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். பல்வேறு திட்டங்களின் கீழ் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் சென்னையில் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். பல திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என உறுதியளித்தார். தமிழ்நாட்டு தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இப்போ திராவிட மாடல் 2.0க்கான இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கியிருக்கு. அதாவது ஒரே வகையில் சொல்லணும்னா போன 2021 தேர்தலில் ஹீரோன்னு சொன்னாங்க. இப்போ ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயினே இதுதான். திமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். நிதி பற்றாக்குறை இருந்தப்போதான் மகளிருக்கு 1000 ரூபாய் பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் சொன்னப்போ இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு பல பேர் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இப்போவும் உங்கள் சந்தேகத்தை எப்படி சில பேர் கேட்கலாம், நிச்சயமா நிறைவேற்றுவோம். திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெல்வது உறுதி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர், பரனூர், வானகரம், கிருஷ்ணகிரி, மதுரை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்திருக்கும் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளது. வாகன வகையை பொறுத்து சுமார் 5 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு சாலை பயணிகளுக்கான பிரச்சினை மட்டுமல்லாது பொதுமக்களின் வாழ்க்கை செலவையும் நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளையும் பாதிக்கும் காரணியாக மாறுகிறது என ஆம்னி
ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் அறிவித்துள்ளார். எனவே சுங்கச்சாவடி கட்டண உயர்வை உடனடியாக மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் விபத்துகளை குறைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புச் சுவர்களின் உயரத்தை அதிகரித்து பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், சுங்கச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்தி பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் சிரமங்களை குறைக்க வேண்டும் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. எரிபொருள் சிக்கலை எதிர்கொள்ளும் வகையில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மண்ணெண்ணெய் விநியோகிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரால் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு எழுந்துள்ளது. இந்த சூழலில் பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ரேஷன் கடைகள் மூலம் பொது விநியோக திட்டத்தில் மண்ணெண்ணெய் விநியோகிக்க மத்திய அரசு அனுமதித்துள்ளது. டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதேபோல எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளில் தற்காலிக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பெட்ரோல் பங்குகளில் அதிகபட்சமாக 2500 லிட்டர் மண்ணெண்ணெய் சேமித்து வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்கு 2 பெட்ரோல் பங்குகளில் நிபந்தனைகளுடன் 5000 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அந்த பெட்ரோல் பங்குகளை மாநில அரசுகள் தேர்வு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் திங்கட்கிழமை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் முறைக்கட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த நாட்களில் மகாவீர் ஜெயந்தி, வங்கி ஆண்டு கணக்கு முடிவு, புனித வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வருவதால் வெறும் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் நேரில் சென்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். ஆன்லைனில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தாலும் அதன் நகலை நேரில் வழங்க வேண்டும். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவர்களுடன் 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்றும், பேரணியாகவோ ஊர்வலமாகவோ வந்தால் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு 100 மீட்டருக்கு முன்பே அனுமதி மறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தவிக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. அந்த வகையில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதேபோல் பெரம்பூரில் போட்டியிடும் தவிக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். மேலும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் படிவம் 2B மற்றும் படிவம் 26 ஆகியவற்றை பூர்த்தி செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்க வேண்டும். படிவம் 2Bயில் வேட்பாளரின் பெயர், அவரது முகவரி, அவர் குறிப்பிட்ட கட்சியின் வேட்பாளரா அல்லது சுயேட்சையா என்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டும். இதேபோன்று பிரமாண பத்திரத்தில் வேட்பாளரின் சொத்து விவரங்களையும் அவரது கணவர் அல்லது மனைவியின் சொத்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும். வேட்பாளர் மீது ஏதேனும் குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது குறித்தும் வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்க வேண்டும்.